children, welcome back to Mother's Digital Curriculum. Let us discuss angular projection in today's class. So இதுதான் என்னோட ஹரிசாண்டல் லெவல்னா இங்க இருந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ற மாதிரி இனிஷியல் வெலாசிட்டியை வச்சு நான் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ண போறேன் அண்ட் இட் வில் டச் த கிரவுண்ட். சரியா? நீ அங்க உன்னோட எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் இது இந்த பாயிண்ட்ல ப்ரொஜெக்ட் ஆகும்போது அதோட வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி. பட் இந்த பாயிண்ட்ல இங்க 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 போயிடுச்சுன்னா நான் இனிஷியல் வெலாசிட்டி ரெப்ரசென்ட் பண்ண மாட்டேன். ஐ ரெப்ரசென்ட் அஸ் வி. வியோட டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கு. அகைன் இட் இஸ் இன்க்ளைன்ட்ன்றதுனால ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் டைரக்ஷன் கொடுப்போம். ஓகேவா? ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் டைரக்ஷன் கொடுப்போமா? என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தேன்னா என்னோட த்ரூ அவுட் த ஜர்னி ஹரிசாண்டல் டைரக்ஷன் வந்து ஹரிசாண்டல் காம்பனன்ட் வந்து ரிமைன்ஸ் சேம். இது நீ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஹரிசாண்டல் காம்பனன்ட் ரிமைன்ஸ் சேம். என்னோட ஃபைனல் வெலாசிட்டியோட உன்னோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதுவே வெர்டிகல் வந்து என்னன்னா இனிஷியலா நீ த்ரோ பண்ற ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா இனிஷியலா நம்ம த்ரோ பண்றது இட் இஸ் அகெயின்ஸ்ட் கிராவிட்டி. கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. அப்போ இனிஷியலா அதோட வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்க வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டியோட இருக்கும். இந்த பாயிண்ட்ல கொஞ்சம் வெலாசிட்டி குறையும், இந்த பாயிண்ட்ல இன்னும் குறையும், இந்த பாயிண்ட் வெலாசிட்டி ஜீரோ ஆயிடும். அது ஜீரோ ஆனதுனாலதான் ஃபர்தரா அப்வர்ட் டைரக்ஷன்ல போக முடியாம அதுக்கு அடுத்தது டவுன்வர்ட் டைரக்ஷன் அண்டர் த இன்ஃபுளுன்ஸ் கிராவிட்டி வருது. அப்ப இங்க வந்து என்னோட வெலாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், இங்க நல்லா இன்க்ரீஸ் ஆகும், இங்க நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். பட் இன் ஆல் த கண்டிஷன் என்னோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் ரிமைன்ஸ் த சேம். புரியுதாடா? இப்போ இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டை ரீச் பண்ணிருக்கல, இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டை நான் HMன்னு எழுதுவேன். மேக்ஸிமம் ஹைட்னு ரெப்ரசென்ட் பண்ணுவேன். அதே மாதிரி என்னோட எந்த பாயிண்ட்ல நீ ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சியோ திருப்பி அது எங்க கிரவுண்ட்ல வந்து ரீச் ஆச்சோ அதை நான் ரேஞ்சுன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட உன்னோட ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் மாதிரி தான். சரியா? ஸோ இது வந்து என்னோட ஒய் டைரக்ஷன், இது வந்து என்னோட எக்ஸ் டைரக்ஷன். இதுதான் உன்னோட டயக்ராமோட டிஸ்கிரிப்ஷன். புரியுதா? திஸ் ப்ரொஜெக்டல் மோஷன் டேக் பிளேஸ் when the initial velocity is not horizontal. எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி வந்து ஹரிசாண்டலா இல்ல, இனிஷியல் வெலாசிட்டி ஆப்ளிக்கா இருக்கு. புரியுதாமா? some angle with the vertical as shown. இப்போ ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் இப்போ வந்து அதுக்கு வந்து cannot fired in a battle ground அதெல்லாம் வந்து உனக்கு ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷனுக்கு எக்ஸாம்பிளா கேட்கறேன். ஸோ இங்க நீ என்ன பண்ணணும்னா an object thrown with an initial velocity u at an angle with the horizontal. அப்போ என்னோட யூவை நான் என்ன பண்றேன், கண்டிப்பா அதுக்கு எக்ஸ் டைரக்ஷனும் இருக்கும் ஒய் டைரக்ஷனும் இருக்கும். அதனால வந்து u ஈக்குவல் டு uxi uyjன்னு எழுதும். இந்த ux அந்த இனிஷியல் பாயிண்ட்டை மட்டும் நீ காம்பனண்டா பிரிச்சனா ux-க்கு பதில் u cos theta, uy-க்கு பதில் u sin theta. அடுத்தது என்னோட ஹரிசாண்டல் டைரக்ஷன். since acceleration due to gravity is the direction opposite to the direction of the vertical component. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னோட ப்ரொஜெக்டல் இப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது. அப்போ என்னோட டைரக்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டோ மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டோ என்னோட கிராவிட்டியோட டைரக்ஷனும் ஆப்போசிட்டா இருக்கிறனால திஸ் காம்பனன்ட் எதுமா இந்த இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது அந்த பாயிண்ட்ல மட்டும் தான் இனிஷியல் வெலாசிட்டி, அதுக்கப்புறமா பீன் ரெப்ரசென்ட் பண்றோம்ல, அந்த காம்பனன்ட் கிராஜுவலா கம்மியாயிட்டே வரும். இட் ரீச்சஸ் டு ஜீரோ அட் த மேக்ஸிமம் ஹைட். At this maximum height, the same gravitational force will push the projectile to move downward. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஹைட்ல போனதுக்கு அப்புறமா வெலாசிட்டி ஜீரோ ஆயிடுச்சா, ஃபர்தரா அது மேல போக முடியல. அப்போ கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால உன்னோட ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஸோ தெர் இஸ் நோ ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் த்ரூ அவுட் த மோஷன். ஸோ ஆக்சலரேஷன் இல்லைன்னா அந்த இடத்துல வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ ஹரிசாண்டல் காம்பனன்ட் எனக்கு ரிமைன்ஸ் த சேம் till the object reaches the ground. இதுதான் அந்த டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன். இந்த இதுக்கு நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ என்னோட வெலாசிட்டி along the horizontal direction வந்து vx equal to ux plus at. அப்ப ux ஓட வேல்யூ என்னமா u cos theta. ஹரிசாண்டல் டைரக்ஷனை நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயும் எனக்கு தேவையான டேர்ம்ஸ், இப்போ வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை வந்து நான் எப்படி இது பண்றேன், sx equal to uxt plus half at square. பட் என்னோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்ல a0, u வந்து u cos theta. அப்ப என்னோட x டைரக்ஷன் என்னவா இருக்குமா, x equal to u cos theta. நம்ம அதே தான் அங்கேயும் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து என் t கால்குலேட் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட வெர்டிகல் காம்பனன்ட்டோட ஈக்குவேஷனும் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கிறேன். ஸோ வெர்டிகல் காம்பனன்ட்ல என்னன்னா என்னோட வெலாசிட்டி வந்து என்னன்னா uy வந்து u sin theta இருக்கும். ஆக்சலரேஷன் வந்து அகெயின்ஸ்ட் கிராவிட்டின்றதுனால மைனஸ் gt. இதை நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல போட்டேன்னா எனக்கு இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். சரியா?
நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், இங்க வர t ஆல்ரெடி நான் இங்க ஒரு t கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன்ல, இந்த t எக்ஸ் டைரக்ஷன்ல நான் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி கால்குலேட் பண்ண t y டைரக்ஷன்ல ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணி எனக்கு இந்த ஒரு ஃபார்மட் வரும். செக் பண்ண வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, along horizontal direction. சரியா, நம்மளுக்கு ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல என்னமா கிடைச்சது, x equal to u cos theta t கிடைச்சதா? அப்ப t equal to x by u cos theta வா? இது வச்சுக்கோ. உனக்கு y டைரக்ஷன்ல என்ன கிடைச்சது, வெர்டிகல் டைரக்ஷன்ல என்ன கிடைச்சது, s equal to ut plus half at ஸ்கொயர்ல y டைரக்ஷனுக்கு நான் போடும்போது இந்த sy ஆ மாறிடுமா? சும்மா சொல்றேன். u வந்து என்ன ஆச்சுன்னா uyt ஆ மாறிச்சா? மைனஸ் half gt ஸ்கொயர் ஆச்சா? இப்போ இந்த uy வந்து நான் u sin theta ன்னு எழுதிக்கவா? ஏன்னா y டைரக்ஷன்ல அதுதானே. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இந்த t க்கு பதிலா y equal to u sin theta, t க்கு பதிலா x by u cos theta போட்டுக்கிறேன். இந்த t இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். மைனஸ் half g சொல்லு x by u cos theta. இப்போ நான் என்ன பண்றேன், u கேன்சல் ஆயிடுமா, sin theta by cos theta tan theta into x minus half g by u square cos square theta into x square. x மட்டும் விட்டுரு, இவனை p ன்னு எடுத்துக்கோ, px. இந்த ஃபுல்லும் கான்ஸ்டன்ட் தான், இவனை q x square. இது வந்து என்னோட யார மாதிரி இருக்குன்னா பாரபோலோட ஈக்குவேஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லி hence it is proved நான் சொல்றேன். புரியுதா? Subscribe the channel for more videos. Thank you.